என்னையா மாவட்டம் 25 ஸ்டாக் அனுப்பியிருக்க. எல்லாம் வத்தலம் தொத்தலமா இருக்கு. நல்ல ஸ்டாக் எல்லாம் ஓரம் கட்டிடுறியா? யோ இருக்குதே அனுப்ப முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சூப்பர் ஸ்டாக்கா சூப்பரா ஒன்று அனுப்பி விடுறேன். யோ இருக்குதே அனுப்ப முடியும். சுமார் ஸ்டாக்கு சூப்பர் ஸ்டாக் எல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வடக்கிட்ட பேசு. இந்த வடக்கு நடா குருவி. அண்ணே ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சுண்ணே. என்ன பிரச்சனை? அந்த புது பசங்க சொல்லியிருந்தாலண்ணே அவனுங்க பொண்ணை மாற்றி தூக்கிட்டு வந்துக்கானுங்கண்ணே. அதுக்கு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணாண்ணே. அது விடிஞ்சா கல்யாணமா வாங்கின பணத்தையும் கொண்டு வந்து போட்டு போயிட்டானே. அவன் பார்க்கறதுக்கு பாவமாகுதுண்ணே. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பேசாமல் அந்த பொண்ணை அவங்ககிட்ட அனுப்பி விட்டுலாண்ணே. ஏய் இங்க பார், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணியானா உததான் வாங்குவேன். நான் சொல்றது புரியுதா? என்ன உன்ன மாதிரி பாவம் புண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இந்த மாதிரி செயின்லாம் போட முடியாது. டேய் அந்த பொண்ணை முதல்ல தூக்கின்னு வந்து கோவாக்கு ஏத்துக்கடா. நம்ம சுப்பி ஆசாரி இருக்காருல்ல, 20,000 ரூபாய் நீ கொடுத்துட்டேன்னா அவர் தாலி செஞ்சு வச்சிருவாரு. எங்க அத்தை மாமாவை காணோம்? மாமா ஜவுளி எடுக்க போயிருக்கான். கிச்சன்ல போய் வேலையை பாரு. போங்க அத்தை, பாத்திரம் கழுவியாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. திரும்ப வேலை செய்ய சொல்றீங்க? போ போய் சொல்றதை செய். பேசிக்கிட்டே இருக்காத. அவ்வளவு பாத்திரம் இருக்கு, போய் கழுவு. எப்ப பாரு வேலையை சொல்லிட்டு போமா, போய் வேலையை பாருங்க போங்க. சரி. ஐயோ உயிரை வாங்குது. சரி அதை விடு. நம்ம சமயக்காரனுக்கு காசு கொடுக்கணும். சரி அப்புறம் பந்தக்காலுக்கு ஊர்வலத்துக்கும் கொடுக்கணும். சரிங்க, போய் காசு எடுத்துட்டு வரேன். டேய் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா? 10 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போறது? டேய் உனக்கு நல்லது பண்ணணும் தான்டா நாங்கள் பண்ணோம். அது இப்படி சொதப்பிக்கணும் யாருக்கு என்ன தெரியும்? எதுக்கு சும்மா டென்ஷன் ஆகிற? 10 லட்ச ரூபா தானே குறுகி கேட்டிருக்கான். அதை எப்படியா ரெடி பண்ணி பாரதியை மீட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? இந்த மேட்ரு வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க. சரிடா சரிடா. என்ன சிவகாமி, அப்பாவுக்கு வெத்தலை அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? நல்ல கொழுந்து வெத்தலையை எடுத்து கொஞ்சமா சுண்ணாம்பு வச்சு கொடு, இல்லைன்னா அப்பா வாய் வெந்துடும். அவ பாத்துக்குவா. என்னடா திடீர்னு அப்பா மேல பாசம் பொங்குது? அப்பா விடிஞ்சா நம்ம சிவாவுக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா. அதான் ஊருக்கே தெரியுமாடா, நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? ஏண்டா சிவா, ஏண்டா இவனோட சேர்ந்து சுத்துற? விடிஞ்சா உனக்கு கல்யாணம், போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுறா. அப்பா அவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கான்ப்பா. அவனுக்கு ஒரு 7 லட்ச ரூபா தேவைப்படுதுப்பா, கொடுத்து ஹெல்ப் பண்ணுப்பா. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? நான் எங்க வச்சிருக்கேன்? அப்பா நேத்து தான்ப்பா இடத்த வித்த காசு 7 லட்சம் பீரோல வச்சிருக்கேன். அதை கொடுப்பா அண்ணன் பாவம். நீ வேற அதைத்தான் காலையில பேங்க்கார வந்து வாங்கிட்டு போயிட்டான். என்கிட்ட எது பணம்? ஆனா நீ வேறப்பா, இவன் சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பணம் பண்ணணும் போடுங்கிறான். என்கிட்ட எதுமா பணம்? கேட்டலப்பா. என்ன சிவகாமி ஒண்ணுமே சொல்லாம போறாரு? சரி சரி போயிட்டு உங்களை போய் நம்பணும் பாருடா. போங்கடா, 3 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நிக்கிறேனே, இப்ப என்ன பண்றது? சே, பெத்த அப்பனே நம்மள நம்பலன்னா ஊர்ல எவன்டா நம்புவான் நம்மள? டேய் மாமா நல்லா தூங்கிட்டு இருக்கான்டா. வெட்டிக்குள்ள தங்கமா வச்சிருப்பான். அந்த தொப்பியை முட்டு கொடு. பணக்கட்டா இருக்கும் போல் இருக்க. டேய் வெயிட்ட பார்த்தா உள்ள எல்லாம் தங்க பிஸ்கெட்டா இருந்தாலும் இருக்கும் போல் இருக்கு மாப்ள. கண்டிப்பா இருக்கும்டா. டேய் சிவா, உங்க மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏந்திரத்துக்குள்ள பெட்டியை திறந்து உள்ள இருக்கிற பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துறேன். உன் ஆளை போய் நீ கூப்பிட்டு வந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சுக்கோ. எனக்கு திரிஷா, இவனுக்கு 9 தர டீல் ஓகேவா? ஓகே. டேய் அந்த லூசு போய் எந்திரத்துக்குள்ள ஓபன் பண்ணுடா. டேய் இரு, நல்ல நேரமா பார்த்து திறக்கலாம். ஓபன். என்னடா பெட்டியை திறக்க முடியல? ஸ்க்ரூ டிரைவர் இருக்கா? என்னடா போய் எடுத்துருவான். டேய் நீ போய் கல் எடுத்துருவா. ஐயோ கடவுளே, திரிஷா எனக்கு தான். அப்படியே கூட்டிட்டு சுவிட்சர்லாண்டுக்கு நியூசிலாண்டுக்குலாம் அனிமன் கல்ல எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒன்று சொன்னோன்னா கரெக்டா ஓட. 1 2 3 ஓட. நல்ல அட்ராஸ். அபுகவசம் திறந்து சீசே. டேய் என்னடா சத்தம்? மாமா எந்திரிக்க போறாரா? டேய் என்னடா இவன் சில மாதிரி நிக்கிறான்? டேய் உங்க மாமாவோட துபாய் சொத்தை நீயே பாடுற. நவரு. என்னடா எனக்கு என்னடா தெரியும்? டேய் என்னடா இது? என்ன கேட்டா எனக்கு அப்புறம் தெரியும். நானே திரிஷா போச்சேன்னு கடுப்பேன்.
ஐயோ ஐயோ என் பொட்டி ஐயோ பொட்டியை காணுமே எங்க கொண்டு வளர்க்குறது நீ தானே வச்சேன் ஐயோ என் பொட்டியை காணும் மாப்பிள பொட்டியை காணும் மாப்பிள பொட்டியை சொல்லிட்டு ஏன் உயிருக்கு ஒரு சொந்த காணும் தம்பி எது அந்த தகர பெட்டியா? ஆமா அந்த பொட்டியை எவனோ நைட்டோ தூக்கிட்டு போயிட்டானே என் குழந்தைகளுக்காக பொத்தி வச்சுட்டேனே எவனோ தூக்கிட்டு போயிட்டானே அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு அதுவானே என் சொத்து கிடைச்சிருச்சு எங்கக்கா நானும் சாக்லேட் குத்தி கரெக்ட் பண்ணி பாக்குறேன் எவனும் வரமாட்டான். ஸ்கூலு கோயிலு ட்ரை பண்ண வேண்டியதானடா. எங்கக்கா ஸ்கூல்ல எல்லாருக்கும் பேட் டச் எங்க மாத்திருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த சூழ்நிலை எப்பற புலம்பாம இருக்க முடியும். எங்கடா வச்சிருப்பாங்க? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சரிடா. ஏய் இவன் அந்த குருவி கூட இருந்தவன் தானே? ஆமாண்டா அவனே தான்டா. ஹலோ சார் ஒரு நிமிஷம் வாங்க. யாரு நம்மள கூப்பிடுறான்? என்ன வேணும் சொல்லுங்க தம்பி வாங்க. சொல்லுங்கண்ணா வாங்க அண்ணா கொஞ்சம் வாங்க. என்ன என்ன சொல்லுங்கண்ணா. அண்ணா அடிக்காதீங்கண்ணா அவரோட சேர்றதே இல்லண்ணா. அண்ணா 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 அந்த பொண்ணு இங்க இல்லண்ணா இப்போ கோவாவுக்கு கடத்திட்டாங்கண்ணா. அது நிக்கிறார் மாவட்டம் அவருக்கு தானே எல்லாம் தெரியும். அண்ணா அடிக்காதீங்கண்ணா வலிக்குதுன்றல. அண்ணா அதான் சொல்றேண்ணா. அண்ணா அந்த நிக்கிறாரு அவருக்கு தானே எல்லாம் தெரியும். அவரு கேளுங்கண்ணா. இந்த வராரு அவரு தானே அந்த கூட்டத்துக்கு பாஸ் போடுறா மச்சாவன. நீ சொன்னது உண்மையா மட்டும் இல்லனா அவ்வளவுதான்டா. நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே. அவன் சொல்ற மாதிரியே பாரதியை கோவாக்கு கடத்திட்டு போயிட்டானே. இப்ப நான் எப்படி கோவாக்கு போய் பாரதியை கண்டுபிடிச்சி 2 நாள் கூட்டிட்டு வந்துட முடியுமா? வீட்டுல சொல்லி 10 லட்ச ரூபாய் பணம் கேட்கலாமா? அம்மா வேற காரணம் கேட்பாங்களே. அம்மா வேற ஹார்ட் பேஷண்ட். அப்பா கிட்ட சொன்னா வேண்டாம் எப்படியா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. என்ன பண்ணலாம்? 10 லட்ச ரூபாய்க்கு எங்க போறது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உன்னை கோவாக்கு அனுப்புறேன். ஏய் ஒரு 10 ரூபாய்க்கு சில்லற இருந்தா கூட. சில்லறையா? இல்லையா மச்சான்? இல்ல பொத்திட்டு போ. ஏய் ஏன்டா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? நீ முதல்ல கோவா கிளம்பு. நாங்க அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி உனக்கு நான் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன். நீ அழகா அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து அடிப்போம். சின்ன பையன் மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. உனக்கு அவளும் கல்யாணம் கன்ஃபார்மா நடக்கும், கவலைப்படாத. இந்தா முதல்ல இந்த சரக்கு அடி விட்டுறா. காரவட்டி எங்கேயா போட்ட காணோம்? போட் வந்துடும், பார்த்து கிளம்புங்க. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி நான் வரேன். சொல்லு டிக்ளோஸ். தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டாக் அனுப்பும்போது பார்த்து அனுப்ப சொல்லுங்கள். எல்லா செக் போஸ்ட்லேயும் கண்காணிப்பு தீவிரமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி பீகார்லேருந்து ஸ்டாக் வரும்போது செக் போஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க. சரி நம்ம ஆட்கள் வந்துட்டாங்க, அப்புறமா பேசுகிறேன். சரி உனக்கு ஹாப்பி பர்த்டேயா. நன்றியா. ரெடி பண்ணியாச்சா? உட்காருங்க. நீ உட்காரு குமார். கோவா வந்துட்டேன். எங்கே அவளை பார்க்க போகிறேன்? எப்படி அவளை கூட்டிகிட்டு போக போகிறேன்? விடிஞ்சா கல்யாணம். நானும் எவ்வளோதான் கோயிலாக சுற்றுறோன்னு அம்மா கிட்ட போய் சொல்கிறது. வடியாத வெள்ளம் இல்லை, விடியாத இரவும் இல்லைன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என் வாழ்க்கை விடியுமா?
ஆளு புது மாப்பிள்ளை ஆளே காணோம். அவன் எங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பத்திரிகை கொடுக்கறது போயிருக்கான். அக்கா தம் இருக்கு இல்லப்பா. இல்லையா? ஆமாடா, எவன்கிட்ட கேட்டாலும் பணம் இல்லைங்கிறாங்க. என்னடா பண்றது? ஏய், அவன் நம்மளை நம்பி போயிருக்கான்டா. அவன் வரத்துக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி அவன் அக்கௌண்ட்ல போட்டு ஆகணும். இல்லைனாக்கா அவன் கல்யாணம் நடந்த மாதிரி தான். உள்ளூர்ல ஒருத்த விடாம பணம் கேட்டு பார்த்தாச்சு, எவனும் இல்லைங்கிறான். உள்ளூர்ல தரலான்னா வெளியூர்ல போய் கேட்டா, பக்கத்து ஊர்ல போய் கேட்டு வாங்கிட்டு வா. இல்ல ஒரு 2 கிட்னியை வித்தாவது பணத்தை வாங்கிட்டு வா. எந்த காரணமும் சொல்லாத, எப்படியாவது அவனுக்கு பணத்தை அனுப்பணும். அப்படின்னா உன் கிட்னியை வித்து பணம் அனுப்பு. ஏய், என்கிட்ட இருந்தா நான் ஏன்டா உன்னை கேட்க போறேன்? என்கிட்டயே ஆல்ரெடி பல கடன்காரனுங்க பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்கடா. அதனால தான் நான் உன்னை கேட்கறேன். ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், கேவலமா இல்ல? கடன் வாங்குறது முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் என்னடா வெக்கத்தை பாக்குறது? சரிதான். என்ன மாப்பிள? ஏன் மாப்பிள இந்த பொட்டியும் இந்த தொப்பியும் விட மாட்டியா? விட மாட்டேன் மாமா. என் பொண்ணுகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வரைக்கும் இந்த பொட்டியையும் தொப்பியையும் நான் விட மாட்டேன் மாமா. இதுதான் என்னுடைய லட்சியமே. தனா, மாப்பிளை காப்பி கொடுமா. நீங்களும் எடுத்துக்கங்க. தம்பி எடுத்துக்கம்மா. பொண்ணு வீட்டை பாத்தியா? அவங்க வீட்டுல இருந்து தெருக்கோடி வரைக்கும் தோரணம் போட்டிருக்காங்க. சரிங்க. ஐயா மாமா, என்னத்த பெருசா தெருக்கோடி மட்டும் தோரணத்தை போட்டிருக்கான்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணு பெருசாலாம் இல்ல, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். இந்தாக்கா கப்பு. சரி மாப்பிள, நான் பொண்ணு வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க அக்காவோட கிளம்பி வந்துருங்க. போங்க, நான் கிளம்பி வந்துடுறேன்.